இன்றைக்கி நாம் எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 20 ஸ்டெப்ஸை வந்து டூ இட் டுடே அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து டைரிஸ் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னு தான் பார்ப்போம். நாம் ஏதாவது ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி நியூஸில் படிப்போம், அதை பற்றி நிறைய பேர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்போம். அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷனுக்கு வாங்க அப்படி சொல்கிறாரு. ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய நியூ ஐடியாஸ் இல்லை ஏதாவது வந்து ஸ்மார்ட் வே அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். நம்ம அப்படி நம்மளுக்கு தோன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஒர்க்கை பண்ணும்போது நிறைய விஷயத்துக்கு வந்து நோ சொல்லணும். நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கோலுக்கு போகிறதுக்கான ப்ராசஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நடுவில் வந்து நிறைய ஒர்க் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் நோ சொல்லிவிட்டு நான் இதை இப்போ பண்ண மாட்டேன், நான் இப்போ வந்து இந்த கோலுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நான் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமாக இருக்கணும். நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு அந்த டைமில் நோ சொல்ல வேண்டி வரும். நம்மளோட ஒர்க்கை ஒரு லாங் டைமுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து பண்ண முடியாது. ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்க ஒரு ஒர்க்குக்கு பாஸ் போட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து பார்க்கும்போது எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மறுக்கா பார்ப்போம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு இது நம்ம வேறு மாதிரி பண்ணலாமோ, இது வந்து தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வரும். ஸோ ஒரு 30 to 40 மினிட்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். திரும்பி வந்து அந்த ஒர்க்கை மறுபடியும் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய க்ரியேட்டிவ் வே கிடைக்கும், ஸ்மார்ட் வே கிடைக்கும். ஒருவேளை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு வழியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நியூஸ் அப்டேட்டடாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அடிக்கடி டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அடிக்கடி வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம ஒர்க்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டிஸ்ட்ராக்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு சரௌண்டிங் இருக்கிற நம்ம டேபிள் இல்லை வந்து ஏதாவது ஒரு ரூமு, அந்த ரூமில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நிறைய திங்ஸ் வச்சு இல்லாமல் ரொம்ப நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுருந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை முடிக்கலாம், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். ஒரு சில சமயம் ஒரே ஒரு ஒர்க்கில் ஒரு டே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நிறைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து 1 மந்த் கழித்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனால் ரெகுலராக நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இல்லை நியூஸ் லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம கேலண்டர் எப்படி இருக்கும், 30 டேஸ் கழித்து சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டுக்காகவும் நம்ம டைம் அலோகேட் பண்ணியிருப்போம். டெய்லியும் பண்ணுற ஒர்க்குக்கான டைமையும் அலோகேட் பண்ணியிருப்போம். இப்போ டெய்லியும் பண்ணுற ஒர்க், அதாவது ஒரு நியூஸ் லெட்டர் டெய்லியும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னா நியூஸ் லெட்டரையே ஒரு 1 வீக்குக்கானதை 1 டேலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த 1 வீக்குக்கு நம்ம ரிப்போர்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமோ நிறைய விஷயத்த கன்சியூம் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே மேட்டரை வந்து நிறைய வேஸில் பார்க்குறது இல்லை அதை பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டே இருக்கிறது, இப்படி பண்ணுறது வந்து நம்மளோட டைமை தான் வேஸ்ட் பண்ணணும். அது வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாது. ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் ரொட்டீன் செட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொட்டீன் செட் பண்ணோம்னா அந்த டைமில் நம்ம டிசிஷன் எடுக்க தேவையில்லை. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நம்ம காலையில் டெய்லியும் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு நம்ம ரொட்டீன் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண போயிடுவோம். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க தேவையில்லை. மெத்தட் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை கம்மி பண்ணும். சில சமயத்தில் நம்ம மல்டி டாஸ்க் பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்மளோட ஃபோக்கஸையும் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம மல்டி டாஸ்க் பண்ணுறோங்கிற பேரில் ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் போயிடுவோம். அந்த ஒர்க் முடிச்சக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய ஒர்க்குக்கே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இமெயிலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆப் நோட்டிஃபிகேஷனையோ நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தான் வந்து செக் பண்ணணும். அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேவே செக் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். மெயில்ஸ்க்கும் இல்லை அதர் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா அதுக்கும் வந்து டைம் செட் பண்ணி அந்த செட் பண்ண டைமில் மட்டும்தான் நம்ம வந்து மெயில்ஸும் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணுவோம். நம்ம டே ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 1 hour, அதாவது காலங்காத்தால் 1 மணி நேரத்துக்கு நம்மளோட ஃபோனையே எடுக்கக்கூடாது. நம்ம ஃபோன் எடுத்தோம்னா நிறைய நோட்டிஃபிகேஷனு ரீல்ஸு அப்படி இப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம மைண்டே வந்து
ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டாகவே இருக்காது. அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கான பிளானை இன்றைக்கே பண்ணி வச்சிடணும். இன்றைக்கே டைம் ஒதுக்கி அடுத்த நாள் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்து அதை ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பற்றியே இது நல்லா போகுமா, கரெக்டாக போகுமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி திங்க் பண்ணாமல் நம்ம நம்பி அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொட்டீனாகவே கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம பாடி வந்து ஹாப்பியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் பண்ணும். நிறைய ஒர்க் இருக்குது இல்லை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிஸியாகவே இருந்துட்டு நம்ம வந்து சிரிக்கவே மறந்துடுவோம். நம்ம வந்து அடிக்கடி அப்பப்போ சிரித்தோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகி நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கலாம், மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் சில மீட்டிங்லாம் இருக்கும். அந்த மீட்டிங்லாம் வந்து ஜஸ்ட்டு அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது இல்லை ஜஸ்ட் ஒரு கேட்சப் மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நாம் எந்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி இது நிஜமாகவே நெசசரியா, இந்த ஒர்க்கை நம்ம இப்போ பண்ணோம்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியுமா, இது நம்ம கோலை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் அன்னெசரியோ அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். நம்ம டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் மேனேஜர் திட்டுவாங்க, இல்லை அம்மா அப்பா திட்டுவாங்க, இல்லை நம்மளை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த டைமில் அந்த டே ஃபுல்லாகவே கெடுக்காமல் நம்ம மறுபடியும் ரீசெட் பண்ணணும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேவை வந்து கொஞ்சமாவது ப்ரொடக்டிவாக முடிக்க முடியும். ஒரு ஒர்க்கு இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் ஒர்க் பண்ணுறதை விட அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நாம் வந்து அந்த ஒர்க்கை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அதை ஸ்டாப் பண்ணாலே நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ஒர்க்கை பற்றி நிறைய பேசிகிட்டு இல்லாமல் ஜஸ்ட் டூ இட். நாம் இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையும் ஆத்தர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி அவரோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம்.